ஹாய்ப்பா, எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி வந்து நம்ம சுண்டல் காரக்குழம்பு எப்படி செஞ்சிடலான்னு உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. நான் இங்கே சுண்டல் வேக வச்சுட்டு நம்ம சிவன்ராத்திரிக்கு 7 வகை பயிர் ஊற வச்சுருந்தது. அந்த சுண்டல் தான் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பயிரை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா முளைக்கட்டின பயிர். இப்போ வந்து கடாய் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரியது வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ காரக்குழம்புக்கு சேர்த்துக்கலாம். வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சது வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. முழுசாக சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வேண்டாம். சின்ன வெங்காயம் ஒரு 100 ml சேர்த்துக்கோங்க. அதிலே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கட்டும். வதங்கிருக்கோம். நல்லா வதங்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. சுண்டலில் வந்து உப்பு போடலாம், அதனால குழம்புக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ தக்காளி சேர்த்துலாம். 2 தக்காளி பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதக்கிடணும். பேஸ்ட் மாதிரி வதக்கிடலாம். தக்காளியை வந்து எடுத்து கிளறி விடுங்க. நல்லா மசிச்சு விடுங்க. தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வதங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதும் நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு 1 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். காரக்குழம்புக்கு எப்போயுமே முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து வேகட்டு. வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துடலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். சாரி, நல்லா இப்போ வெந்ததுமே நம்ம வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த குழம்புக்குமே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1-2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ போட்டு விட்டு நல்லா கலந்துடலாம். இப்படி நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம சுண்டல் வேக வச்சது தண்ணியோடு சேர்த்துடலாம். நமக்கு எந்த தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சது நம்ம மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு சுண்டல் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக வந்து நமக்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ மல்லித்தலை சேர்த்துடலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணால் நீங்கள் கெட்டியாக வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். நல்ல ஒரு சூப்பரான நம்ம வீட்டு மசாலாவே செஞ்சு காரக்குழம்பு எப்படி செய்யணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்லா சூடான சாதம் பண்ணிவிட்டு இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருக்கிறேன். இங்கே நல்லா ரசம், அரைச்சி விட்ட ரசம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த மாதிரி காரக்குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ ஷார்ட்ஸில் நல்ல வீடியோ வரும். நீங்கள் பாருங்கள். மசாலா வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு மசாலா கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலாலாம் வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுக்காரெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.